வணக்கம். நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி 26/7/2025 சனிக்கிழமை. வாங்க செய்திக்குள்ள போகலாம். அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணத்துக்கு தடை, போலீஸ் டிஜிபி உத்தரவு. சென்னை ஜூலை 26 டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணத்துக்கு தடை விதித்து போலீஸ் டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனும் கட்சியின் தலைவருமான டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையிலான விரிசல் விரிவடைந்து வருகிறது. 2 பேரும் தனித்தனி நபர்களாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கட்டங்களை நடத்தி அரசாங்க பராமரிக்க வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று தனது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். அதன்படி உரிமை மீட்க, தலைமுறை காக்க நடைப்பயணம் என்னும் பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த பிரச்சார பயணத்தை சென்னையை அடுத்த திருப்பூரில் அன்புமணி ராமதாஸ் நேற்று தொடங்கினார். 100 நாட்கள் முக்கிய தொகுதிகளுக்கு சென்று பாமக நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் அவர் சந்திக்க திட்டமிட்டிருந்தார். டாக்டர் அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த டாக்டர் ராமதாஸ் இந்த பயணத்தை அனுமதி வழங்கக்கூடாது என்று போலீஸ் டிஜிபிக்கு கோரிக்கை விடுத்தார். நான் தான் பாமக நிறுவனம், அன்புமணி என்னிடம் எந்தவித அனுமதியையும் பெறவில்லை. அவருடைய நடைப்பயணம் பாமக விலக மேலும் குழப்பத்தை உண்டாக்கும், சட்டமன்ற ஒழுங்கு சீர்நிலைக்கும் வழிவகுக்கும். எனவே அவருடைய இந்த பயணத்துக்கு போலீசார் அனுமதி வழங்கக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும் என அவர் தனது மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவில் கூறப்பட்டுள்ள விவரங்களை சுட்டிக்காட்டி டாக்டர் ராமதாஸின் நடைப்பயணத்துக்கு தடை விதித்து போலீஸ் டிஜிபி சங்கர் நேற்று இரவு உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு அடிப்படையில் அனைத்து போலீஸ் கமிஷனர்கள் மற்றும் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டுகள் இந்த விவகாரத்தில் தேவையான நடவடிக்கை எடுக்க டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அடுத்தது வாங்க அடுத்த நியூஸ்க்கு போகலாம். இங்க பாருங்க, ராகுல் காந்தி ஐயா படம் போட்டிருக்கு. நம்ம இந்த செய்தியை இப்ப படிக்கலாம். பாருங்க, அது படிச்சாச்சு, அதை படிச்சுட்டாங்க. இப்போ சரி, திருப்பிக்கோ. டிராக்டர் கவிழ்ந்து 3 பெண்கள் பலியாயிருக்காங்க. ரேஷன் பொருள் வாங்கிவிட்டு ஊர் திரும்பிய போது, இதை பாருங்க, டிராக்டர் எப்படி கவிழ்ந்திருக்கு பாருங்க. பாருங்க, நல்லா தெரியுதா? எந்த ஊர்? இதோ இப்ப படிக்கிறேன் பாருங்க. டிராக்டர் கவிழ்ந்து 3 பெண்கள் பலி, 10 பேர் படுகாயம். பாருங்க எவ்வளவு அநியாயம் பாருங்க. ராமநாதபுரம் ஜூலை 26 ரேஷன் பொருட்கள் வாங்கிவிட்டு ஊர் திரும்பிய போது டிராக்டர் கவிழ்ந்து 2 பெண்கள் பலியாகினர். மேலும் 10 பேர் படுகாயமடைந்தனர். அதான் பாருங்க, எத்தனை பேர் பாருங்க. 2 பெண்கள் பலியாயிட்டாங்க, 10 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ரேஷன் பொருள் வாங்க சென்ற போது ராமநாதபுரம் ஊர் பேர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள கூவூர் கூட்டம் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்க வேண்டாம் என்றால் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பொதிக்குளம் கிராமத்தில் வாங்க வேண்டிய நிலை உள்ளது. அதன்படி நேற்று குவர் கூட்டம் கிராமத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் ரேஷன் பொருட்கள் வாங்க ஒரு டிராக்டர் ஏற்பாடு செய்து அதில் ஏறி சென்றது. ஓஹோ, இப்ப புரியுதுங்களா? ரொம்ப தூரம் போனோம்னா டிராக்டர் ஏறி தான் அந்த பெண்கள் போய் அந்த ரேஷன் போய் வாங்குவாங்களாம். பாருங்க, ஏறி சென்றனர். இந்த டிராக்டரை பொதிக்குளம் கிராமத்தை சேர்ந்த கண்ணன், வயது 37. அதாவது அந்த டிராக்டர் ஓட்டின் போற அந்த நபருடைய பெயர் கண்ணன், வயசு 37ங்க. 37 அவர் ஓட்டினார். ரேஷன் பொருட்களை வாங்கிவிட்டு ஊர் திரும்பி கொண்டிருந்தனர்.
பெரும்பாலானவர்கள் ரேஷன் பொருட்களுடன் தொட்டியில் அமர்ந்து வந்தனர். பொதிக்குளம் கண்மாயக்கரை பகுதியில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து டிராக்டர் அருகே பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதாவது பள்ளத்துல விழுந்துச்சாங்க. அந்த டிராக்டர் பள்ளத்துல விழுந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு. பாருங்க, டிராக்டர் என்ஜினும் தொட்டியும் கவிழ்ந்து கிடந்தன. தொட்டியில் அமர்ந்து இருந்தவர்கள் கீழே விழ அவர்களுக்கு மேல் தொட்டி தலை குப்புற கிடந்ததுங்க. ரேஷன் பொருட்களும் அழுகின. இதே போல் என்ஜின் கவிழ்ந்ததில் அதன் கூரை நசுங்கி போனது. அதில் இருந்தவர்களும் இடிபாடுகளுடன் சிக்கி கொண்டனர். அதாவது ரேஷன் பொருள் வாங்கினதும் அழுகி அப்படியே ஒரு மாதிரி அழுகி போயிடுச்சு. அந்த இதுவும் இடிபாடிக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க, ஆளுங்களும் போயிட்டு இருக்கிறாங்க. 2 பெண்கள், அதாவது 2ன்றது இப்ப 3 ஆயிடுச்சு. 3 பெண்கள் பலி. இந்த விபத்தில் டிராக்டரின் அடியில் சிக்கிக்கொண்ட பழனி என்பவருடைய மனைவி பொன்னம்மாள் வயசு 62, நடராஜன் மனைவி ராக்கி 67, கருப்புசாமி மனைவி முனியம்மாள் 60, எல்லாங்க 60க்கு மேலதாங்க, 60, 67, 65 அந்த மாதிரி இருக்குங்க. ஆகியோர் பரிதாபமாக இறந்தனர். மேலும் 10 பேர், இது வேற இல்லாம 10 பேர் படுகாயம் அடைந்தனர். மற்றவர்கள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். ஒரு ரேஷன் பொருள் வாங்கின இடத்துல இந்த மாதிரி எல்லாம் டிராக்டர்ல போய் அதெல்லாம் வாங்கிட்டு அது வர கவிழ்ந்து போயிருக்குது. இதுல வர 60, 67 வயசு பாட்டி மாதிரி தான் இருப்பாங்க எல்லாமே, பாவம். இது ராமநாதபுரத்துல ஐயா. ராமநாதபுரம் ஓகே, ஏரியா பேர் ஏதாவது இருக்கா? அதான் என்னன்னா ராமநாதபுரத்துல தொட்டிக்குளமா, முதுகுளத்தூர்ல தொட்டி அதான் முதுகுளத்தூர் கூவூர் கூட்டம் கிராமத்தில் 20க்கும் அதாவது 50க்கும் மேற்பட்ட குடும்பமா. அதாவது கூவூர் மறுபடியும் அதை சொல்லு. கூவூர் அந்த ஊர் பேர் என்ன? கூவூர் கிராமம். ஆமா, கூவூர் கூட்டம் கிராமம். ஓகே 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 ஓகே, சரி சரி சரி. அப்பா, ஒரு RIP சொல்லிட்டு ரெஸ்ட் இன் பீஸ் சொல்ல 3 பேர் இறந்து போயிட்டாங்கல்ல. ஆமா ஆமா, அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். ஆமா, கண்டிப்பாங்க. கண்டிப்பா அவங்களுடைய ஆத்மா ரொம்ப சாந்தி அடையட்டும். பாவம், அவங்க எல்லாம் 60, 65 வயசுல எல்லாம் கூட ரேஷன் பொருள் வாங்கிட்டு அதாவது ரேஷன் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. ஆமா ஆமா, கரெக்ட். சரி சரி சரி, அடுத்த நியூஸ் பாரு. அடுத்தத பார்க்கலாம், அடுத்த நியூஸ்க்கு பார்க்கலாம். 4 மாணவர்கள் சென்ற ஸ்கூட்டர் விபத்தில் சிக்கியது, 2 பேர் பலியாங்க. இது எந்த ஊரு? இது எங்க தெரியுமாங்க? நாகர்கோவில், குமரி மாவட்டம். ஆமா, நாகர்கோவில், குமரி மாவட்டம். நாகர்கோவில் சரி, குமரி மாவட்டம் சரி. ஊரு கீரு எதுவும் இல்லையா? ஏரியா பேர் ஏதாவது இருக்கா? இத பாக்குறேன்ப்பா. பசங்க ஏதோ இருக்காங்க, இத பாருங்க. கொஞ்சம் கிட்ட காட்டு. பசங்க பேரு ஏதாவது போட்டிருக்கா? போட்டிருக்காங்க, எல்லாம் வயசு எல்லாம் போட்டிருக்காங்க. இத படிக்கிறேன். ஓகே. நாகர்கோவில் ஜூலை 26, குமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் அடப்புவி, அதாவது தேங்காய்பட்டணம், குமரி மாவட்டம், நாகர்கோவில். ஆமா, நாகர்கோவில் அடப்புலி பாளையத்தை சேர்ந்தவர்கள். படிக்கிற உணர்வாட்டி கேளுங்க. நாகர்கோவில், குமரி மாவட்டம், தேங்காய்பட்டணம் அடப்புவி பாளையத்தை சேர்ந்த முகமது அலியுடைய மகன் அப்சல், வயசு 17. இவர் சுவாமியார் மடத்தில் உள்ள ஒரு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று முன்தினம் மாலையில் +1 படித்து வந்த மொய்தீன் என்பவர் மகன் அஜ்மல், வயசு அஜ்மல் வயசு 16. சுவாமியார் மடத்தை சேர்ந்த நசீர் மகன் நசில், வயசு 15. ஸ்டாலின் மகன் அஜித் 17 ஆகியோருடன் அப்சல் குழித்துறையில் நடந்து வரும் பொழுது அவர்கள் நடந்து வந்திருக்காங்க. ஆமா ஆமா, நடந்து வரும் பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க. நடந்து வந்த போது என்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல, இங்க பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. பிறகு இரவு 10 மணிக்கு ஒரே ஸ்கூட்டரில் மாணவர்கள் 4 பேரும் சேர்ந்து புறப்பட்டனர். எங்க போனாங்க? இப்ப பாருங்க. அப்சல் 2 சக்கர வாகனத்தை ஓட்ட மற்ற 2 பேரும் பின்னால் உட்கார்ந்து இருந்தனர். 4 பேரு ஒரே மோட்டார் சைக்கிள்ல போறாங்க. ஆமா, சரி, எங்க போறாங்க? மார்த்தாண்டம் அருகே கல்லு தொட்டி பகுதியை சேர்ந்தடைந்த போது நாகர்கோவில் இருந்து மார்த்தாண்டம் நோக்கி வந்த ஒரு அரசு பஸ், இவங்க ஸ்கூட்டர்ல வந்திருக்காங்க, அரசு பஸ்ஸும் வந்திருக்குது.
வந்து அரசு பஸ் அப்சல் ஓட்டிய ஸ்கூட்டரை எதிர்பாராத விதமாக மோதிக்கொண்டன. அதாவது யாரு ஸ்கூட்டர் ஓட்டுனது மேல தப்பா, பஸ் ஓட்டுனது மேல தப்பா? அதை இதப்ப பார்க்கலாம். இந்த விபத்தின் அப்சல், அஜ்மல் ஆகிய 2 பேருமே பரிதாபமாக உயிரிழந்தனர். அஜித், நாசில் படுகாயமடைந்தனர். இந்த 4 பேர்ல 2 பேர் செத்துட்டாங்க, 2 பேர் கொஞ்சம் அப்படியே படுகாயத்தோட இருக்கிறாங்க. பாவம் பாவம். சரி, அதெல்லாம் ஓகே தான். இப்போ இந்த பசங்க 4 பேர் வந்து ஒரு மோட்டர் சைக்கிளில் போனது தப்பு தான். என்ன இருந்தாலும் 2 பேர் இறந்துருக்காங்க. ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். யார் பசங்க போய் பஸ் மேலே மோதினாங்களா, இல்லை பஸ் வந்து பசங்க மேலே மோதிச்சா? இத பாருங்க போட்டிருக்காங்க. அஜித் 17, பலி பொருட்காட்சியை பார்க்க சென்றனர். சரி, பொருட்காட்சிக்கு போயிருக்காங்க. ரைட். ஆமா, பார்க்க சென்றனர். அவர்கள் 4 பேரும் நண்பர்கள் தான். சரி, போட்டோம், நண்பர்களாவே இருக்கட்டும். யார் மேல தப்பு? அதுதான் வந்து பசங்க மேல தப்பா இல்ல வந்து பஸ் மேல தப்பான்னு தெரியல. ஆனா 4 பேரும் ஒரே பைக்ல போகக்கூடாது. 2 பேர் இறந்துட்டாங்க, 2 பேர் காயம். யார் மேல தப்புன்றது அங்க குறிப்பிடல. அதெல்லாம் போடவே இல்லை. படுகாயம் அடைந்தனர். அப்பதான் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. ஆமா, 2 பேர் இறந்துட்டாங்க. அந்த 4 பேர்ல 2 குழந்தைங்க பசங்க இறந்துட்டாங்க, 2 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. போலீஸ் கிலீஸ் ஒண்ணு விசாரணை ஏதாவது பண்றாங்களா? அதெல்லாம் எதுவுமே போடல. அதோட செய்தி முடிக்க போதா? ஆமா ஆமா. இப்ப அடுத்த செய்திக்கு போக போறியா? ஆமா, ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட சொல்லு. அடுத்த செய்தியில நம்ம இந்த செய்தியை முடிச்சுட்டு அடுத்த வீடியோல வந்து மீண்டும் நான் வந்து வாசிக்கிறேன். நான் மோகனா. தொடர்ந்து வந்து செய்திகளை பார்த்து கொண்டே இருங்க. ஏன்னா இது ஒரு 8-9 நிமிஷம் மேல போயிருக்குது. அப்படியே நான் ஒரு 8-9 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி இப்படி ஒரு வீடியோவை போடுறேன்னு சொல்லு. சரி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை வந்து முடிவடைகிறது. மீண்டும் செய்திகள் இன்னும் ஒரு 10 நிமிடத்துக்குள்ள திரும்பி வரும். நான் முடிவடைகிறேன். ஆர் மோகனா. நான் முடிவடைகிறேன் இல்ல, இந்த செய்தியை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இப்ப ஜஸ்ட் நான் வந்து இதுல இருந்து ஏன்னா 11 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்காக தான். ஆமா, இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. அடுத்த செய்திகள் மீண்டும் சற்று நேரத்தில் தொடங்கும். ஆமா, சற்று நேரத்துல தொடங்கும்.